நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச கேர்ளோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த விதமான பாஸ்வேர்டு எதுவுமே போடவே இல்லை, உங்களுக்கு டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப்புக்குள்ளே வந்து இன்புட் ஆயிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக எப்பயும் போல் இந்த மாதிரி சாங்கு பீட் மார்க்கு, அது போக இந்த ஃபஸ்ட் இடத்துல ஒரு பேக்ரவுண்டை வச்சு எஃபெக்ட், அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட், அடுத்து இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி எம்டிஆர் நிறைய பீட் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் எதையுமே கண்டுக்கிறாங்க, இதுக்கு மேலேயே ஒரு பீட் மார்க்லையும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதை நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நான் வந்து இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சும்மா வெறும் எடிட்டை மட்டும் சொல்லி கொடுத்தாலே யாரும் பார்க்க போகிறதில்ல. அதனால் நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி என்னோட இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜ் வரணும், அடுத்து எந்த இடத்துல நம்மளோட இமேஜ் வரணும் அப்படின்றத கரெக்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இதை நீங்கள் மெதுவாக ப்ளே பண்ணி கரெக்டாக நான் எந்த இடத்துல எந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து நான் வந்து தனியாக இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் உங்களுக்கு கொடுத்த ப்ரீசெட்டை இப்போ ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்டை ஃபஸ்ட்டு காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த இமேஜெலாம் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த இதவே ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் அந்த பீட் மார்க் ஃபுல்லாக இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 2 ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் எந்தெந்த இமேஜில் நாம் இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இந்த 2வது இருக்க இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த 2 இமேஜை விட்டுருங்க. கரெக்டாக இந்த 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க இந்த 3வது இமேஜுமே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக வந்து நமக்கு நிறைய இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சின்ன இமேஜஸில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்க 2 செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி மறுபடியும் ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியா அடுத்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி சின்ன பீட் மார்க்ஸ் வரும். இதில் கரெக்டாக அதே மாதிரி ஸ்டார்டிங் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க்கில் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் இந்த ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணால் மொத்தம் ஒரு 8 லேயர் வந்து செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 8 லேயர்லையுமே நம்ம இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நீ மீத இருக்க இமேஜஸ்க்கு ஃபுல்லாக அடுத்து இருக்க எஃபெக்ட் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அதாவது நான் ஆல்ரெடி கொடுத்த ப்ரீசெட் இருக்கும் பதிலாக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த முதல் இருக்க எஃபெக்ட் முடிஞ்சு அதுக்கடுத்து இந்த 2வது இருக்க எஃபெக்ட். ஸோ இந்த 2வது இருக்க லேயரை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 2 இமேஜில் ஆல்ரெடி அந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சா. முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த 3வது இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த 3வது இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம முன்ன பண்ண மாதிரியே அடுத்து இருக்க ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கேர்ள் இமேஜ் வரும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இந்த சின்னதாக நிறைய இமேஜஸ் வரும். அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஸ்டார்டிங்கில் ஒரு கேர்ள் இமேஜ் வருது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி சின்னதாக வரும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட அடுத்து ஒரு இமேஜ் வருதா, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து எப்பயும் போல் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இந்த மாதிரி அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு இப்போ பாதி இமேஜில் இந்த 2வது எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இனி மீத இருக்க இமேஜஸ்க்குலாம் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அதே நம்ம டூப்ளிகேட் பண்ணால் நான் கொடுத்த ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இனி நமக்கு மீத இருக்கிறது என்ன இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் முடிஞ்சு. இதுக்கு அடுத்து மீத இருக்க இந்த லாஸ்ட் இருக்குது. இந்த லாஸ்ட் இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி அதே மாதிரியே அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அதே மாதிரி அந்த
நம்ம இமேஜ் ஆட் பண்ணிங்க அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு 3 இமேஜை விட்டுருங்க கரெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த 3 இமேஜை விட்டுட்டு இந்த 4வது இமேஜில் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த 4வது இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சின்ன சின்ன இமேஜஸ் அது முடிஞ்சு இந்த இடத்துல இருக்க இமேஜில் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது நம்ம எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் இன்னும் எஃபெக்டே ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜஸ்க்குமே கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 4 லேயர் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த 4 லேயர்லேயே நம்ம ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக மீத இருக்க எல்லா இமேஜிலும் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ ஈஸியாக எல்லா இமேஜிலும் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.